ஆய் ஆர்ப்பரிப்பாய் நீ தினமே நீ நீரிக மத சரிதா நிசல்சபா நீ நீரி சசா மாறாத நேசரே சுவையே மனமாற வாழ்த்திடுவார். ஆமீன். ஆமீன். இன்று 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த தேவ ஊழியர் பாஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் இந்த நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். அவர் தமது சித்தத்தின்படி சகலத்தையும் நடத்துகிறார், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 18, ஏசாயா 62, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 7வது அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனையுடன் துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்பன் நீங்க தான அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த 7 நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இந்த மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனை கட்ட வேண்டிய பில்லுகள், ஆண்டவரே மறைவாயிருக்கின்ற காரியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா.
ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற விளைவெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால் ஆமேன். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே நடைபெற விடமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சூத்திரம். மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனும் உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார். ஆண்டவரே கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லையப்பா. ஆண்டவரே தேவனே சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லையப்பா. ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரை அனுப்பி விட்டார்களப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவனை கண்ணோக்கி பார்த்தீரப்பா. ஆண்டவர் ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா. ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே 4 பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவன் அப்பா. ஆண்டவராகிய தேவன் ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாய் ஆகிய தேவன் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவர் அப்பா, அதிகமானவர் அப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வையும், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கி இரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே உமக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். பாடுவோம். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. திரும்ப திரும்ப நன்றி ராஜா, இயேசு ராஜா.
நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை சூழ்ந்திருக்கின்றே, என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை கட்டி பிடித்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் என்னை பிடித்திருக்கின்றீர். இனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உண்மை அல்லாம எங்களுக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு தேட்டம் இல்லையாப்பா. உம்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே, மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டுகொள்ள ஒட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், பொறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, அப்பா பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருபை தரவிடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடியை காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தில நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த பூமியை சுதந்தரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்தரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீரே. சபையை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர். குடும்பங்களை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. காப்பவர் என்னை காப்பவர் என்னை காப்பவரே, என்னை காப்பவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். நான் அழுவது, நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவே அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். இயேசப்பா நீர் அறிந்திருக்கிறீர். இயேசப்பா நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே தேவனை எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனை குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனை அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் சொன்னவரே அப்பா. பிதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத் தரும்படி செபிக்கிறோம். எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது, எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கேட்ட பின்னாலே புயல் எல்லாமே பறந்து ஓடியது. அப்பா உம்முடைய அன்பின் குரல் அப்பா ராஜா, பயில் காட்டி எங்களை அழைத்த தேவன் அப்பா. உம்முடைய அன்பினால் ஆண்டவரே எங்களை வளைத்து பிடித்து ஆண்டவரே எங்களை கரத்திலே வைத்திருக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமூகம் முன்பாக செல்லும் நன்னோசையோடு இருந்த போது நன்னோடு கூட இருப்பேன் சொன்னவரே அப்பா. ஆண்டவரே தேவனே எங்களை உங்களுடைய உள்ள கையில அல்லவோ வரைந்து வைத்திருக்கிறேன். எங்கள் மதுர்கள் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா. தகப்பனே, பார்வோனையும் அவனுடைய சேனைகளை செங்கடலிலே மூழ்கடித்த எங்களுடைய நல்ல தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர்கள், எங்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள், விடுதலை தருகிறீர்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒரு மனுவை ஆண்டவரே உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததிகள், எங்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் நின்று உண்மை ஆராதிக்க வேணுமப்பா. உமக்கு ஊழியம் செய்ய வேணும் ஐயா ராஜா. ஆண்டவராய தேவனே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அதற்கு முன்பாக செங்கடல்கள் இயேசுவின் நாமத்தினால் பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக. ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா தகர்க்கப்படுவதாக. மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் மெழுகு போல உருவுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா. ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்று என்றும் என்றும் மாறா இயேசு நன்றி. எங்கிருந்தோ குரல் ஒன்று கேட்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே அன்பான இயேசு எங்களை விட்டாரப்பா. அன்பான இயேசு கரத்தினால் எங்களை தொட்டிடப்பா. எங்கள் அன்பான ஆவியானவர் அப்பா ராஜா எங்களை தொட்டிடப்பா ராஜா. ஹல்லேலூயா. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகத்தா என்பது, வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம்
மகளே வாழ்கிறது தாழ்பட்டு கன்றினையே வேற்று அன்போடு முகர்வது போல ஆவி அணைக்கின்றது. தாழ்பசு கன்றினை வேற்று அன்போடு முகர்வது போல ஆவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்று என்று என்று மாறா இயேசு நன்று. அதை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்று என்றும் என்று மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ அன்பின் குரல் ஒன்று பேசுகின்றது. தோன்றிடும் நேரம் கண்ணீரின் வெள்ளம் மகனே வாழ்ந்தது. தோன்றிடும் நேரம் கண்ணீரில் வெள்ளம் மகனே வாழ்ந்தது. கோழிகள் சிறகினை பிரித்து தன் குஞ்சுகளை ஏற்பது போல தாவி அணைக்கின்றது. கோழிகள் சிறகினை பிரித்து தன் குஞ்சுகளை ஏற்பது போல தாவி அணைக்கின்றது. இதை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்று என்று மாறா இயேசு. என்னை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்று என்று மாறா இயேசு நன்று. எங்கிருந்தோரு அப்பின் குரல் என்று இருக்கின்றது. கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்று என்று மாறா இயேசு நன்று. என்னை வாழ வைத்தது பாட வைக்கிறது அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் எப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பது. ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன். எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவர் சொல்லுகிறார், காலையில எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பண்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், அங்கே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொம்யூனியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள், பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பு பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்ச காலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வேத புத்தகத்தில தேவன் எங்களுக்கு சொல்யூஷனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கின்ற வேளையிலே அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு.
தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம். ஹல்லேலூயா. அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதனுடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே, உம்மை அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக, ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆண்டவரே, உடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில நடத்தும். ஆண்டவரே அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதியிலிருந்து விடுதலையாவது உடைய சித்தம். பொருளாதார காரியங்களில களஞ்சியங்கள் நிரப்பப்படுவது உடைய சித்தம். பிள்ளைகள் ஆண்டவரை உம்மால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியாதாயிருப்பது உம்முடைய சித்தம். அப்பா ஆண்டவராகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அடைவது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம். அப்பா ராஜா, சகலவித நற்கிரியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபைதாரும். ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா, இட்டியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட வேணுமா செவிக்கிறோம். கர்த்தாவே, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாய் நடந்து கொள்ளவும். ஆண்டவராகிய தகப்பனே, எங்கள் பிதாவே, தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாய் இருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே, உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு கிருபைதாரும். தகப்பனே, தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களுக்கு கிருபைதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவரே தேவனே, ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தையை சொன்னேனப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு கிருபைதாரும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, உமக்கு சோத்திரம் 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 ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசு மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோலும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். 2 பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லா ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதை ஆண்டவரை சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே. தேவனே, உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே. உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா. ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் இழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா. ஆண்டவரே தேவன், எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே. இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா. ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரை மேற்கொள்ளும்படி உங்களுடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எங்களை அபிஷேகித்தீர், எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர்.
உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா. நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர். நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அறிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தை, நம்பிக்கையும், விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா. ஐயா, நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே, எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய தலையை பற்றி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா. தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனமா செபிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே. உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீர் எங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகி ஆண்டவரே சரீரத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை தூக்கப்படாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாரா. பின்புறத்திலே சகோதரன் இமானுவேல் ட்ரம் ப்ளே பண்ணி அருமையாக வாசித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய மகனையும் உங்களையும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தருவாரான வாழ்த்தி கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை கால வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. ஆமேன். Bless you, bless you. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாகவும் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.